சிங்கர் கார்த்திக் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருந்தாரு. அதுல இந்த வர சரிகமபா நிகழ்ச்சியை பத்தியும், யார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு சில ஹிண்ட் குடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில ஒன் ஆஃப் த ஜட்ஜ் தான் கார்த்திக் அவர்கள். இந்த சீசன்ல என்டையர் சீசன் அவரால வர முடியல அப்படின்னாலுமே, அவரால முடிஞ்ச டைம்லாம் வந்துட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாரு. அதே மாரி சோசியல் மீடியாலயும் ஷேர் பண்ணுவாரு. அந்த வகையில சமீபத்தில பார்த்தீங்கன்னா, திருவிழா ரவுண்ட்ல அவரு கலந்துக்கிட்டாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அப்ப அவர்கிட்ட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. குறிப்பா இந்த வாரம் யார் எலிமினேஷன் அப்படிங்கிற கேள்வி தான் அதிகமா கேட்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு கேள்விக்கு கார்த்திக் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வாரம் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க எல்லாருமே வந்து ஆவலா பார்க்குற மாரி தான் இந்த வாரம் வந்து இருக்கு. நெறைய சூப்பரான ஃபன் மொமெண்ட்ஸ் நடந்திருந்துச்சு. நெறைய சூப்பரான சாங்ஸ் வந்து நாங்க கேட்டிருந்தோம். நாங்க எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள்லாம் கூட நடந்துச்சு. உண்மையிலேயே இந்த வாரம் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாகவும், த்ரில்லாகவும் இருந்துச்சு. அதே மாரி இப்ப நீங்க நெறைய பேர் யார் எலிமினேட்டர்ன்னு கேட்குறீங்க. அத சொல்லிட்டா கண்டிப்பா இந்த வாரத்தோட சுவாரஸ்யம் போயிரும். அதனால நீங்க பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் காத்திருக்கும். இந்த மாதிரியான ட்விஸ்ட்ட நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்ன நடந்தாலுமே அத நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த வாரம் உண்மையிலேயே ஜட்ஜஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நெறைய பேர் சூப்பரா பாடியிருந்தாங்க. யார அனுப்புறது, யார வச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் போணுச்சு. பட் நியாயமா யாரு நல்லா பாடுனாங்க, யாரு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் அந்த ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டாவும் இருக்கும். பெரிய ஆச்சரியமாவும் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஒருவேளை இவங்களா இருப்பாங்களோ, அதாவது இனியாவா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அப் அண்ட் டவுனா போய்க்கிட்டு இருக்கு. அவங்களா இருக்குமோங்கிற மாரி ஒரு சந்தேகம் போகுது. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒருபுறம் இருக்க, நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மதராசி படத்துக்கு அப்புறம் அவரு எந்த அளவுக்கு உடல் எடையை குறைச்சிருக்காரு, அதுக்கு என்ன பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மதராசி படம் ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால கிட்டத்தட்ட 70 டூ 80 கிலோ வந்து நான் ஏத்திருந்தேன். ஆனா பராசக்தி படம் அப்படிங்கிறது டோட்டலா அப்படியே ஆப்போசிட். அதுக்கு நான் வெயிட்டா இருக்கக்கூடாது. அதனால பயங்கரமா டயட் இருந்தேன். குறிப்பா ரீசென்ட் டேஸா நான் வந்து ஸ்வீட்டே சாப்பிடுறது கிடையாது. சர்க்கரை சாப்பிடுறது கிடையாது. முழுக்க முழுக்க காய்கறிகள், பழங்கள், சூப் இது மட்டும் தான் என்னோட உணவா நான் எடுத்து வந்துட்டு இருக்கேன். மத்தபடி வேற எதையுமே நான் தொடல. அதனால தான் என்னால ஈஸியா 55, 60 அப்படிங்கிற கிலோவ அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா, என்னோட ரீசென்ட் டேஸோட டயட்டாக இருந்து வந்துட்டு இருக்குன்னு அவரு சொல்லியிருந்தாரு. மேலும் கண்டிப்பா பராசக்தி படம் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு வித்தியாசமான கதை அப்படிங்கிற மாரியும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட மதராசி படமும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதை தொடர்ந்து பராசக்திக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.